Welcome back to Max Vati by Gangadhar. Last videos lo patheenga appdin kettingna probability, arithmetic progressions, surface areas and volumes, area related to circles and triangles. இதுக்கான PYQs with its concept பாத்துறோம். அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா quadratic equation அப்படிங்கற சாப்டர்ல important PYQs with its concept பாப்போம் வாங்க. இந்த क्वेश्चन பாருங்க, the discriminant of the quadratic equation bx square plus ax plus c is equal to 0 where b is not equal to 0 is given by. அப்ப நமக்கு தெரியும் quadratic equationனாலே அது என்ன ஃபார்முலா இருக்கும்? general format என்னன்னா ax square plus bx plus c is equal to 0. கரெக்ட்டுங்களா? இதுல discriminant ஓட வேல்யூ அப்படினாலே ஜெனரலா b square minus 4ac இத discriminant ஓட வேல்யூ. இப்ப இந்த discriminant ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. பட் என்னதுங்க, அந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது a ஓட வேல்யூ என்னவா இருக்கு? b ஆ இருக்கு. கரெக்ட்டா? a ஓட வேல்யூ என்னவா இருக்கு? b ஆ இருக்கு. அடுத்து b ஓட வேல்யூ என்னவா இருக்கு? ஆப்வியஸா a வா இருக்கு. அண்ட் c ஓட வேல்யூ என்னவா இருக்குங்க? it remains as c. அப்ப இந்த ஈக்குவேஷன் படி நம்ம எழுதணும். அப்ப b ஸ்கொயர் அப்படினா a ஸ்கொயர் minus 4ac. 4 வந்து என்னதுங்க? 4 is a constant. a க்கு பதிலா b into c. அப்ப this is your final answer. அதாவது discriminant value for the given equation. இந்த क्वेश्चन பாருங்க, find the sum and product of the roots of quadratic equation 2x square minus 9x plus 4 is equal to 0. இப்போ நமக்கு தெரியும், அதாவது sum of the roots and product of the roots. அப்ப sum of the roots, sum of the roots, let it be, and the roots வந்து alpha and beta நச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன ரிலேஷன் இருக்கு? alpha plus beta is equal to minus b by a. அதே மாதிரி product of the roots பாத்தீங்கன்னா alpha into beta ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா c by a. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்டுங்க. இதுல இருந்து நிறைய क्वेश्चंस வரும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு ட்ரை பண்ணுவோம். அப்ப நம்மளுக்கு தெரியும் sum of the roots minus b by product of the roots c by a. இப்ப நம்மளுக்கு given question படி கம்பேர் பண்ணும்போது ax square plus bx plus c is equal to 0 அதையும் நம்மளுக்கு கொடுத்திருக்க ஈக்குவேஷன் 2x square minus 9x plus 4 is equal to 0 ரெண்டையும் கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது a க்கு பதிலா இங்க என்ன இருக்குங்க? 2. a க்கு பதிலா 2 இருக்கு. b க்கு பதிலா என்ன இருக்குங்க? -9. and c க்கு பதிலா 4 இருக்கு. அப்ப sum of the roots is nothing but minus b by a. அப்ப minus b by a அப்படின்னா minus of minus 9 divided by 2. அப்ப என்னதுங்க? 9 by 2. and product of the roots அப்படின்னா alpha beta என்னதுங்க? c by a. c வந்து 4, a வந்து 2. அப்ப என்னதுங்க? 2. நம்ம இருந்து ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா sum of the roots அதாவது alpha plus beta ஓட வேல்யூ 9 by 2 and product of the roots alpha beta ஓட வேல்யூ it's simply 2. So find the values of k so that the quadratic equation 4x square plus kx plus 1 is equal to 0 has real and equal roots. இப்போ for example எனக்கு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷன்? அதோட டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ, அதாவது d ரெப்ரசன்ட் பண்றோம், அதோட வேல்யூ b ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குங்க? 0க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப நம்ம கம்பேர் பண்ணும்போது ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c is equal to 0 ஜெனரல் இதையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 4x ஸ்கொயர் பிளஸ் kx பிளஸ் 1 is equal to 0 கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுது? a ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4, a ஓட வேல்யூ 4, b ஓட வேல்யூ k and c ஓட வேல்யூ 1. கரெக்ட்டுங்களா? அப்ப b ஸ்கொயர் மைனஸ் 4ac is equal to 0. b ஸ்கொயர் வந்து k ஸ்கொயர் மைனஸ் 4 into a வந்து 4 into c வந்து 1. இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலுங்க? 0க்கு. இப்போ k ஸ்கொயர் மைனஸ் 16 is equal to 0. அப்ப k ஸ்கொயர் is equal to என்னதுங்க? பிளஸ் 16. அப்ப k ஓட வேல்யூ என்னதுங்க? பிளஸ் ஆர் மைனஸ் 4. ஸோ அதனாலதான் இங்க ஆப்ளிகஸே கொடுத்துருக்காங்க பிகாஸ் k has 2 values. அப்ப k ஓட வேல்யூ என்னதுங்க? one value is plus 4 and another value is minus 4.
So இந்த question பாருங்க, find the smallest value of p for which the quadratic equation x square minus 2 into p plus 1 x plus p square இந்த equation ஓட வேல்யூ வந்து has real roots சொல்லிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு real rootsக்கு என்ன கண்டிஷன்? நம்மளுக்கு தெரியும் real roots ஓட discriminant ஓட வேல்யூ should be always greater than or equal to 0. discriminant என்னதுங்க b square minus 4ac அதோட வேல்யூ என்னவா இருக்கணும் greater than or equal to 0 வரும். அப்ப இதுல இருந்து abc எழுதுறோம். இப்ப a ஓட வேல்யூ வந்து என்னதுங்க 1 ஏன்னா coefficient of x square. b ஓட வேல்யூ என்னதுங்க minus 2 into p plus 1 and c ஓட வேல்யூ என்னதுங்க p square. அப்ப b square minus 4ac னா b square என்னதுங்க minus 2 into p plus 1 the whole square minus 4 into a வந்து என்னதுங்க 1 into p square. இதோட வேல்யூ must be greater than or equal to 0. அப்ப இது எப்படி எழுதலாம் 4 into p plus 1 the whole square minus 4p square should be greater than or equal to 0. இப்போ இங்க பாருங்க 4 into p plus 1 the whole square னா இது வந்து p square plus ஏன்னா a plus b the whole square a square plus b square plus 2ab சரிங்களா minus 4p square should be greater than or equal to 0. இதெல்லாம் காமனா எடுத்துக்கலாம்ப்பா 4 வெளில எடுத்துறேன் 4 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் p square plus 1 plus 2p minus p square must be greater than or equal to 0. இப்போ என்ன பண்ணலாங்க கேன்சல் பண்ணலாம் p square minus p square அப்ப என்ன ஆகுங்க 2p plus 1 4 into 2p plus 1 4 into 2p plus 1 must be greater than or equal to 0. அப்ப 2p plus 1 should be greater than or equal to 0. ஏன்னா இந்த 4 இந்த பக்கம் வரும்போது திரும்ப 0 தான் ஆகுது. அப்ப 2p is greater than or equal to minus 1 p should be greater than or equal to minus 1 by 2. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல p ஓட வேல்யூ 1 minus 1 by 2 இருக்கணும் இல்ல அதோட greater than தான் இருக்கணும். அதாவது minimum value for p must be minus 1 by 2. சரிங்களா அவங்க என்ன கேக்குறாங்க அத கேக்குறாங்க smallest value of p வந்து என்னன்னு கேக்குறாங்க. அப்ப smallest value of p வந்து என்னவா இருக்கணும்ங்க first question ஆன்சர் it must be minus 1 by 2. சரிங்களா இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க hence find the roots of the equations obtained. அப்ப இது மூலமா ஃபார்ம் ஆன ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பாருங்க x ஸ்கொயர் அப்ப x ஸ்கொயர் minus 2 into p plus 1 p ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க minus 1 by 2 minus 1 by 2 plus 1 into x plus p square is equal to 0. So last page என்ன இருந்துச்சுங்க x square minus 2 into minus 1 by 2 plus 1 into x plus p square is equal to 0. இந்த p க்கு பதிலா திரும்ப minus 1 by 2 போடணும். எனக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் x square minus 2 into minus 1 by 2 plus 1 எவ்வளவுங்க minus 1 plus 2 by 2 into x plus minus 1 by 2 the whole square is equal to 0. அப்ப எனக்கு என்ன ஆகுங்க x square minus minus 1 plus 2 எவ்வளவுங்க plus 1 அப்ப x என்னது 2 கேன்சல் ஆயிருது plus 1 by 4 ஏன்னா minus 1 by 2 1 by 4 is equal to 0. அப்ப 4x square minus 4x plus 1 is equal to 0. இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா so multiply பண்றோம் plus 4 அதே மாதிரி minus 4 அப்ப 2 2s are இங்க என்ன சைன் இருக்கோ பெரிய நம்பருக்கு போடுங்க இங்க என்ன சைன் இருக்கோ இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா இங்க என்ன சைன் போட்டீங்கன்னா அதே சைன் போட்டுருங்க செக் பண்ணி பாருங்க -3 into -2 plus 4 -2 -2 -4 கண்டிஷன் satisfied. அப்புறம் வந்து நம்ம என்ன சொல்லலாம் x இது போக இங்க x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குங்க அதர் than 1 இருக்கு. அப்ப என்ன பண்ணோம் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால டிவைட் பண்றோம். அப்ப இத கேன்சல் பண்ணோம் அப்படின்ற பட்சத்துல 1 by 2 1 by 2 அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா x minus 1 by 2 into x minus 1 by 2 equal to 0. அப்ப x ஓட வேல்யூ என்னதுங்க 1 by 2 1 by 2 ஓகேங்களா. அப்ப நம்ம ரெண்டு விஷயம் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த மினிமம் வேல்யூ ஆஃப் p என்னன்னு பார்த்தோம் அது எவ்வளோ -1 by 2 லாஸ்ட் ஸ்லைட்ல. செகண்ட் என்ன பார்த்தோம் அந்த ரூட்ஸ் என்னது அப்படின்ட்டு அந்த ரூட்ஸ் வந்து என்னதுங்க 1 by 2 1 by 2.
So இது பாத்தீங்கன்னா ஒரு case study based question. While designing the school yearbook, a teacher asked the student that the length and width of a particular photo be increased by n units. இப்போ ஏதாவது ஒரு ஸ்கூல் போட்டோங்க, இதை வந்து n units வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. சரிங்களா? such that the area gets doubled to double the area of the photo ன்னு சொல்றாங்க. The original photo is 18 cm long and 12 cm wide. Based on the above information, answer the following questions. இப்போ பாருங்க, write an algebraic equation depicting the above information. இப்போ என்ன சொல்றேன், இந்த ஸ்கூல் இயர் புக்ல வர்ற அந்த பர்டிகுலர் போட்டோக்கு இப்போ என்ன டைமென்ஷன்ஸ் இருக்கு? டோட்டலா இங்க இருந்து 18, இப்போ n இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்ப 18 பிளஸ் n சொல்லலாமாப்பா? அதே மாதிரி வித்து பாருங்க, இனிஷியலா 12 சென்டிமீட்டர், இப்போ n இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்ப என்னதுங்க? 12 பிளஸ் n. இதனால எனக்கு ஃபைனல் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட ஏரியா மாறுது. என்னவா மாறுது? அதாவது 2 times the area of the school photo. 2 times the area of the school photo என்னதுங்க? 18 into 12. அப்ப 18 plus n into 12 plus n is equal to 18 into 12 216. அப்ப 216 into 2 வந்து 432. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர். ஏன்னா ஜென்ரல் ஆல்ஜிப்ராயிக் ஈக்குவேஷன் தான் கேட்குறேன். இப்போ செகண்ட் என்ன சொல்றாங்க? ரைட் த கரஸ்பாண்டிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அதாவது ax² + bx + c = 0 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதணும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 18 plus n into 12 plus n. இப்போ 18 into 12 216 plus 18 into n 18n plus n into 12 plus 12n plus n square is equal to 432. அப்போ 18n plus 12n னா 30n. சரிங்களா? plus n square னா n square plus 30n is equal to 432 minus 216. இப்போ n square plus 30n is equal to 432 னா 12 minus 6 6ங்க 21216. அப்போ என்னதுங்க? obviously n square plus 30n minus 216 is equal to 0. இதுதான் வந்து general quadratic equation. So இப்போ third question பாருங்க, what should be the new dimensions of the enlarged photo? அப்ப என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணுங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம quadratic equation ஃபார்முலாஸ் தான் போடுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஃபார்முலா என்ன சொல்லுது? x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac whole divided by 2a. அப்ப இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. நமக்கு என்ன தேவை? a b and c. அப்ப இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது a ஓட வேல்யூ வந்து என்னதுங்க? 1, b ஓட வேல்யூ வந்து 30 and c ஓட வேல்யூ வந்து என்னதுங்க? -216. ஸோ மறக்காம ஏபிசி யோட வேல்யூவை இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு உங்களோட ஆன்சர் என்னன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு ஒரு ரிசல்ட் வரும். சரிங்களா? தேங்க்யூ.